ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னமா இது இப்பதான் 2026 எப்படி இருக்கும்னாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி எப்படி இருக்கும்னாங்க, இப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்றீங்க. எதமா நாங்க கடைபிடிக்கிறது, எங்க ராசிக்கு என்னதான் நடக்கும், நாங்க துல்லியமா எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சமீப காலமா தான் இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றோம். நியூ இயர் அப்படின்றது நம்ம செலிப்ரேட்டே பண்றோம். ஆனா நம் முன்னோர்கள் கொண்டாடினது எது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு தான். அப்ப தமிழ் புத்தாண்டு பிறக்கிறத பொறுத்து அந்த வருஷம் முழுசும் ஒவ்வொரு ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான பலன்களா தெரியும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:40க்கு சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் பண்றார். அந்த நேரத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டா செலிப்ரேட் பண்றோம். சரி, இந்த தமிழ் புத்தாண்டு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பல தரப்போகுது சட்டுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடிங்க ஒரு அடிஷனல் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா 12 ராசிக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்க போகுது. எப்படி சூப்பரா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எனக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் தாமதமாக போகுது, என்னென்ன பிரச்சனைகள் ஓய போகுது, இப்படி பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை ஸ்கிப் பண்ணாம பதிவை பாருங்க, தெரியும். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசியில கன்னியும் ஒண்ணு. எதனால எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சிம்பிள்மா. சனி பகவான் பாருங்க உங்களுக்கு கண்டக சனியா இருந்தார். மீனம் உங்களுக்கு 7ஆம் பாவம் இல்லைங்களா, 7ஆம் பாவத்துல இருந்த சனி கண்டக சனியா இருந்தார். கண்டக சனியா அவர் ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்திலேயே பாருங்க நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குமா. நான் ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருந்துச்சுமா, ஆல்ரெடி பிபி இருந்துச்சு, அது பிளக்சுவேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப நாளா டயபெட்டிக் இருந்துச்சு, இப்ப திடீர்னு கிட்னி ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாங்க, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி எத்தனை கண்ணி வந்தாங்க. அதே மாதிரி பாருங்க நான் ரொம்ப சூப்பரா வண்டி ஓட்டுவோமா, இன்பில்ட்டாவே கண்ணிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிகசி உண்டு. காரணம் என்ன, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலே எந்த ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கினாலும் அதை இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கேதர் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸா பொதுவா நமக்குலாம் பாருங்க பிளான் ஏ பிளான் பி மிஞ்சி போனா பிளான் சி இருக்குங்க. ஆனா கன்னிராசி அன்பர்களை மட்டும் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ பிளான் எஃப் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் எப்படி இருக்கும். ஆக மட்டும் நான் நினைக்கிறத நான் செஞ்சே தீர்வேன். இதுதான் கண்ணி. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப எஃபிகசியா ஓட்டுவாங்க. என்ன மாதிரி யாராலையும் வண்டி ஓட்ட முடியாதுப்பா, ரொம்ப எஃபிகசியான டிரைவர் அப்படிதான் சொல்லணும் கன்னி ராசியில டிரைவிங் பண்றவங்க. அப்படிப்பட்டவங்களே பாருங்க ஆக்சிடென்ட் சந்திச்சாங்க. எப்படி, ரொம்ப சிம்பிள். நான் பாட்டின் சிவனேன்னு போனேன்ப்பா, தேவையேன்னு போனப்பா, எங்கேயோ ஒரு பிள்ளை பெருசு எழுப்போட மாட்டின்னு நேரா என் வண்டியில மோதிச்சு. வண்டியில மோதம் தான் தாமதம். எனக்கு அந்த பிள்ளை ஒண்ணும் திட்டவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. வண்டிக்கு ஏறப்படி 10,000 ரூபாய் செலவு, வண்டிக்கு 20,000 ரூபாய் செலவு. எனக்கு சின்ன ஒரு அடியோட நான் மீண்டு வந்தேன், சின்ன ஒரு பிராக்சரோட மீண்டு வந்தேன். இப்படி சொன்ன எத்தனையோ கண்ணி இருக்கதான் செஞ்சாங்க. இது கூட பரவாயில்லைங்க. நான் பாருங்க எல்லா விதத்திலையும் என்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி. ஆனா இந்த காலகட்டம் என் லைஃப் பார்ட்னரோட அட்டகாசம் இருக்கு பாருங்க. நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுறாங்க. எங்க பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா. நான் 2 வார்த்தை பேசிட்டோம், ஒரு 4 வார்த்தை பேசிட்டோம், ஒரு 10 வார்த்தை பேசிட்டோம், 2க்கும் 200க்கும் என்னங்க கனெக்ஷன் அப்படின்னு நியாயம் தர்மம் இல்லாம உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட அட்டமெண்டா ஆர்கியூ பண்ணாங்க. லைஃப் பார்ட்னர் தான் அப்படியா, பிசினஸ் பார்ட்னரும் இதே மாதிரிதான். என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட புத்திசாலித்தனம், என்ன டாடா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, பிர்லா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்லாம் பேசினேன். என்னோட காச்சாரம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அட நான் சொந்த தொழில் வச்சு நடத்தலைங்க, ஒரு கன்சர்ன்ல வேலைதான் செய்யறேன். என் மனைவி பண்ண அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்திங்க. நான் தான் தமனா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கன்னிராசி என்பர்கள் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா. இது யாருனால, சனி பகவானால. சனி கண்டக சனியா இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டனா. இப்பயும் சனி கண்டக சனி தானே, இப்பயும் சனி கண்டக சனி தான். ஆனா இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எந்த விதத்திலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். முதல்ல உங்களோட லைஃப் எப்படி ஓடிச்சு அப்படியே ஓட ஆரம்பிக்கும். முதல்ல உங்க மனைவி நீங்க 4 வார்த்தை பேசினா சரி போங்க விடுங்க அப்படின்ட்டு போவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ஆரோக்கியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது சனி அமைதி ஆவறான், அதனால நடக்க போகுது. இது ஒரு பெரிய பிளஸ். சரி, 6ஆம் பாவத்துல ராகு எப்பயுமே பாருங்க இந்த 12ஆம் மாசம் வரைக்கும் பெரிய லெவல்ல கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். கண்ணி எப்பயுமே கடன் வாங்குறதுல கவனமா தான் இருக்கணும். ஏன்னா கண்ணி ஒன்ஸ் கடன் வாங்கினா அது வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு குட்டி குட்டி போட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும்.
அப்ப எப்பயுமே பெரிய லெவல் கடன் அப்படின்றது வேணாம். அதுவும் முக்கியமா தனிநபர் கடன் அப்படின்றது வேண்டாம். அசட்டு தைரியம் 6ஆம் மாசத்துக்கு மேல வரும். ரொம்ப சிம்பிள். நம்ம வண்டி ஓட்டிட்டு போவோம், யாரோ முன்னாடி வந்து லைட்டா ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போய் அவங்க முன்னாடி நின்று இறங்கி பளிர்னு ஒண்ணு அற விடணும்னு தோணும். ஆனா தோன்றதோட நிறுத்திக்கணும். இறங்கி அற விட்டா என்ன ஆகும்? 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை ராகு மேல இல்லம்மா, அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றதுல நீங்க ஒரு அற விட்டா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம சினிமா எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, 4 பேரை கூட்டின்னு வந்துருவோம், எங்க ஏரியா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 அறை நம்மள விடுவான். நம்ம என்னத்துக்கு ஒரு அறை கொடுத்து 4 அறை வாங்கிக்கிற வேலை. அதனால அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த ஒரு விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேத்து 12ஆம் பாவமா நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. கன்னியா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா இப்ப நான் இருக்கேன், நான் கன்னிதான், நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாதானே போவேன், எனக்கு உள்நாட்டுலதான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கிடையாது. வெளிநாடு போகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க அப்படின்னா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கு, வெளிநாட்டுல விசா கிடைக்கிறது, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பிராப்தம் கன்னிக்கு உண்டு. புரியுதுங்களா? சரி, எதுவுமே இல்லை எங்களுக்கு 70 வயசு ஆகுதுமா, டூருக்காவது போவீங்க, இந்த மாதிரி நிறைய பிராப்தம் உண்டு. சரி, அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வந்து பாருங்க லாபஸ்தானத்துல உட்கார்றாரு, லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் 10ல குரு இருந்தார், 10ல குரு தொழில் குருவா இருந்தாரு, 10ல குரு பதவி பறிப்போகும் அப்படிம்பாங்க. பெருசா பதவி பறிப்போல, ஆனா பறிப்போறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துச்சு இல்லைங்களா? வேலை செய்யறதுல ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் மாறிடும். நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இல்லம்மா நாங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அங்க உங்க ஹையர் அபிஷியல்னால இருந்த பிரச்சனை, உங்களோட சபார்டினேட்ஸ்னால இருந்த பிரச்சனை, கூடவே நட்பா இருந்து எனக்கு பெருசா துரோகம் பண்றதுக்கு நிறைய கூட்டம், அதுக்குன்னு ஒரு கூட்டமே அலையுது, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. நட்பாவே இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பேஸ்மெண்ட்ல வந்து வெடி வைப்பாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படிலாம். அதெல்லாம் மாறி நம்ம யாரு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கும், நம்மளோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு கன்சர்ன் நீங்க வேலை செய்வீங்க அப்படின்னா உங்களோட முழு திறமையும் உங்களோட ஹையர் அபிஷியல் தெரியும். அதனால ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சுய தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில பெருத்த லாபம் அப்படின்றதோட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எல்லாமே வரும். மன்றத்துல மங்கா கை காத்து, நீங்க பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் வரும். உங்களோட நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் எக்ஸலண்டா வாழ்த்து. இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான கோச்சார பலன். கோச்சார பலன் அப்படின்றது 50% சூப்பர் டூப்பரா பொருந்திடுமா, 100% பொருந்தணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல வந்து பாருங்க இப்ப தசை என்ன நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கானா அப்படின்றத பாக்கணும். தசநாதன் வலுத்து இருக்கா, வீடு கொடுத்தவனும் வலுத்து இருக்கா, நட்சத்திர சாரம் வாங்கணும் சூப்பரா இருக்கு அப்படின்னு 100% இந்த நல்ல பலன்கள் நடந்தே தீரும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தசநாதன் கெட்டு போயிருக்கா அப்படின்னா 50% நாங்க சொல்லக்கூடிய நல்லது கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா ரைட் புரிஞ்சிருச்சு, ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எப்பயாவது ஓயுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். ஆக அந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.